பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். திருச்சிக்கு 2 ட்ரெயின் விடறதுக்கு வராராம். அதெல்லாம் சாப்பாடுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டு வர சொல்லுங்க. இல்லை, இப்போது ஸ்டாலின் சார் வந்து சொல்லியிருக்காங்க 3 வாரத்துக்கு உண்டான சிலிண்டர் வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் வந்து 20 நாட்களுக்கு அதான் 3 வாரம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இருக்குது. இப்போது ஹோட்டலுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் மேலே யூஸ் ஆகிற ஹோட்டலுக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் சென்னையை மட்டும் மனசில் வச்சுட்டு சொல்லுங்கள். முதல்வர் ஐயா வந்து எதை சொல்கிறாரு? 20 நாள் இருப்பு இருக்குது சென்னை மட்டுமா தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறாரு? ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக தானே சொல்கிறாரு. ஒரு பெரிய ஹோட்டலில் எடுத்திங்கன்னா மினிமம் 10 சிலிண்டராவது ஒரு நாளைக்கு செலவாகும். ஒரு 20 நாள் சிலிண்டர் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்களா, அதில் 10 நாள் சிலிண்டர் அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க. டிமாண்டை க்ரியேட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ விலை ஏற்ற முடியுமோ ஏற்றி அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ், அதை வச்சு மக்களுக்கு ஒரு வியாபாரம், பிஸ்னஸ், இது எல்லாமே அதை வச்சு பண்ணுவோம். மறைமுகமாக பல ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது அது உண்மைதானா விஜய் அவர்களுக்கு? செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பல விமர்சனங்கள் வந்து வச்சுருக்கீங்க. இப்போ விசாரணைக்கு கூப்பிட்ருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் வச்சுருக்கோன்னா நாங்கள் உண்மையாக சொல்லியிருக்கோம். நேற்று அவரை வந்து அங்கே ஆஜராக சொல்லியிருக்காங்க. அவரால் நேற்று போக முடியலன்னு சொல்லிட்டு 17ஆம் தேதி அவருக்கும் மாற்றி டேட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த வாட்டி அவர் நெஞ்ச பூச்சின்னு பயத்தில் வந்து பேண்ட்டு ஃபுல்லாக நஞ்சுன்னு போகாமல் போவார் நம்புகிறேன். எப்போது என்டிஏ கூட்டணி விசஸ் தாவேகா கூட்டணி எதிர்பார்க்கலாம்? இல்லை, டீயும் காஃபியும் ஒன்றும் சேராதுல்ல, ரெண்டுமே பால் தானே. தாவேகாவும் என்டிஏவும் கூட்டணி சேர போகிறதுனால தான் அந்த டேட்டே தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்குமே இந்த டவுட் இருக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். வண்டியில் பெட்ரோல்லாம் இருக்கா? இல்லை, போடணும். ஐயோ, இப்போதான் கேள்விப்பட்டேன். வீட்டில் சிலிண்டர் பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? இப்போதைக்கு இல்லை. இருக்கிற நிலைமையை பார்த்தா வந்து விறகடுப்பு தான் போல். அந்த காலத்தில் பண்ண மாதிரி விறகடுப்பு. அரசு வந்து அதுக்கு உண்டான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது அம்மா கனிமொழி அம்மையார் கூட அதற்கு உண்டான குரலை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற குரல் தானேங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க எம்பி கொடுத்து தான் ஆகணும். ஸோ கொடுக்கலன்னா வந்து நாளைக்கு எம்பியாக இருந்தீங்க என்ன கேட்டிங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு அசாதாரணம். ஆமாம், போர் பதற்றத்தில் உலக நாடுகள் இருக்குன்றது முன்னாடியே தெரியும், எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து அப் டு டேட், இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு போட்டால் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் நம்மளுக்கு நியூஸ் தெரிகிற ஸ்டேஜில் நம்ம இல்லை. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ இந்த மாதிரி தட்டுப்பாடெலாம் வரும்ன்றது எல்லாமே தெரியும். ஸோ உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஒப்பந்தங்கள் போட்டிருப்பாங்க. வருடத்திற்கு இவ்வளோ வந்து வரணும், அவ்வளோ வரணும் அப்படின்னு. ஸோ இந்த போர் சூழ்நிலையை பயன்படுத்தி மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்றதை அவங்க தானே உணரணும். அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் முக்கியமாக நரேந்திர மோடி ஜி அவர்களுக்கு வந்து அது வந்து தெரிஞ்சிருக்கணும், முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். திருச்சிக்கு 2 ட்ரெயின் விடறதுக்கு வராராம். அதெல்லாம் சாப்பாடுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டு வர சொல்லுங்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஹோட்டல்லாம் நிறையா மூடிட்டாங்க. இல்லை, அது கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் இல்லை கன்ஃபார்ம் ஆல்ரெடி ஸ்டாக் இல்லை. இப்போது ஸ்டாலின் சார் வந்து சொல்லியிருக்காங்க 3 வாரத்துக்கு உண்டான சிலிண்டர் வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் வந்து 20 நாட்களுக்கு அதான் 3 வாரம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இருக்குது. இப்போது ஹோட்டலுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் மேலே யூஸ் ஆகிற ஹோட்டலுக்கெல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 சிலிண்டர் யூஸ் ஆகிற ஹோட்டல்களும் இங்கே இருக்குது. இல்லை, நீங்கள் சென்னையை மட்டும் மனசில் வச்சுட்டு சொல்கிறீங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறேன். முதல்வர் ஐயா வந்து எதை சொல்கிறாரு? 20 நாள் இருப்பு இருக்குது சென்னை மட்டுமா தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறாரு? அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தானே சொல்கிறாரு. நான் சென்னை மட்டும் பேசுகிறேன். தமிழ்நாடு விட்டுருங்க. தமிழ்நாட்டில் எல்லா ஹோட்டலும் இருக்குது, நிறைய ஹோட்டல் இருக்குது. மதுரை, திருச்சி, எங்கே போனீங்கனாலும் பெரிய பெரிய ஹோட்டல். ஒரு பெரிய ஹோட்டலில் எடுத்திங்கன்னா மினிமம் 10 சிலிண்டராவது ஒரு நாளைக்கு செலவாகும். ஒரு ஹோட்டலுக்கு சாலிடாக செலவாகுங்க. A to Bக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? கீதம், நித்யா அமிர்தம், இவங்களாம் ஹியூஜ் குவான்டிட்டியாக செய்கிறவங்க. அவங்களாம் மாஸ் குவான்டிட்டி ஆஃப் சிலிண்டர்ஸ் காலியாகும். ஸோ இந்த டிமாண்டை வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஏன்னா போர் நடக்கிறது வந்து ஈரான், ஈராக். அங்கேருந்து தான் நம்மளுக்கு சிலிண்டருக்கான தேவையான உற்பத்தியான பொருள் அங்கேருந்து தான் வருதுன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இவங்க எந்த அளவுக்கு இதை ப்ரிகாஷன்ஸாக ரெடி பண்ணியிருக்குன்றது அந்த ஒரு அமைப்பு இங்கே இல்லை. ஸோ எல்லோரும் பார்த்துக்கலாம், என்ன நடக்குது பார்த்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு 20 நாளுக்கு இருப்பு இருக்குது, 40 நாளைக்கு இருப்பு இருக்குது, டீசல் இத்தனை நாளைக்கு இருப்பு இருக்குது. தட்டுப்பாடு வந்துடுங்க. பசங்க இவங்களே திருடி 10 சிலிண்டர் பதுக்கி பார்த்து இல்லை, உண்மை தானேங்க சொல்கிறேன். இப்போது ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, ஒரு 20 நாள் சிலிண்டர் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்களா, அதில் 10 நாள் சிலிண்டர் அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க.
டிமாண்டை கிரியேட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ விலை ஏற்ற முடியுமோ ஏற்றி அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ், அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ், அதை வச்சு மக்களுக்கு ஒரு வியாபாரம், பிஸ்னஸ், இது எல்லாமே அதை வச்சு பண்ணுவோம். என்னைக்கு மக்கள் வந்து பாதிக்கிறாங்களோ, இதே தானேங்க கொரோனா டைமில் ஆக்சிஜன் சிலிண்டர் காச்சு, அங்கேயும் சிலிண்டர், அங்கேயும் சிலிண்டர். ஆக்சிஜன் சிலிண்டர் எவ்வளோ தட்டுப்பாடு, 500 ரூபாய் கொடுத்து வாங்கின சிலிண்டர்லாம் 20,000 30,000 40,000 விற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு இங்கே மக்கள் பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வீக்காக இருக்குன்னு சொல்ல வரீங்க? ரொம்ப வீக்காக இருக்கு. ஓகே, சுத்தமாக இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியலங்க. இத்தனை வருஷம் ஆண்ட கட்சின்றாங்க, இவ்வளோ பழமையாக வந்த கட்சின்னு சொல்கிறாங்க, இங்கே என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்றதே தெரியல. தற்பொழுது பனையூரில் நேர்முக தேர்வுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன முறையில் விஜய் சார் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி சில விஷயங்கள். இல்லை, இப்போது ஒரு 20 தொகுதிக்கான ஆட்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்க, நேர்காணல் பண்ணிகிட்டு இருக்கன்ற கேள்விப்பட்டோம். ஸோ என்ன முறைன்றது வந்து வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ உள்ளே வந்து அவங்க மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க, எப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும். அதிகபட்சமாக இதுதான் கேள்வியாக இருக்கும். ஸோ அந்த நேர்காணல் முடிஞ்ச அப்புறம் இவங்களுக்கு எந்தெந்த சீட்டுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்களே. ஸோ யார் யார் இந்த தொகுதியில் நிற்க போகிறாங்கன்ற நேர்காணல். ஸோ இப்போ முதற்கட்டமாக 20 தொகுதி 20 பேர் தான் வந்து இன்றைக்கி நேர்காணல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பிரதர், நேர்காணல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் மறைமுகமாக பல ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது அது உண்மைதானா விஜய் அவர்களுக்கு? அதாவது உண்மைதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்மளே கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் இல்லையா. சிபிஐ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். இதை தாண்டி என்ன ப்ரெஷர்? ஸோ நேற்று ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நாளைக்கு நேர்காணல்ன்றது நேற்று காலையில் ஒரு 10:30 மணிக்கு வெளியே வருது. இந்த நியூஸ் வந்து வெளியே வருது. ஒரு 11:30 மணி 12 மணிக்கெலாம் ஜனநாயகன் படத்தை மறுபரிசீலனை செய்கிற குழுவில் வந்து ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அதனால அவர் வரல, அதை தள்ளி போட்டாங்கன்ற ஒரு நியூஸ் வந்துருச்சு. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. திரும்ப ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே சிபிஐ விசாரணைக்கு சம்மன் வந்திருக்கு. நாளைக்கு உடனடியாக விஜய் அவர்கள் வந்து நேரில் ஆஜராக வேண்டும் சொல்லி ஒரு இது வருது. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஒரே நாளில் 3 நியூஸ். எப்படி காலையில் இந்த நியூஸ் வருது, ஒரு 2 ஹவர்ஸில் இன்னொரு நியூஸ் வருது, அடுத்த ஒரு 1 ஹவரில் வந்து இந்த சிபிஐ விசாரணை கேஸ் வருது. அவர் போயிட்டு வந்துட்டார் டெல்லிக்கு. அப்பயும் அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கு, விஜயண்ணா சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கு. தேர்தல் வேலை இங்கே அதிகமாக இருக்கிறதுனால சென்னையில் இருக்க ஆஃபீஸுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு நான் வரேன், நாளைக்கே வரேன் அப்படின்றத தைரியமாக ஓப்பனாக சொல்கிறாரு. இல்லை நீங்கள் டெல்லி தான் வரணும் அப்படின்னு சொல்லி 15ஆம் தேதிக்கு டேட் மாற்றிருக்காங்க. புதிய சம்மன் அமைச்சிருக்காங்க. புதிய சம்மன் எதுக்கு அவ்வளோ டெல்லி தான் வரணும்னு எதுக்கு ப்ரெஷர் பண்ணுறீங்க? அவர் வந்து அப்போ அந்த இன்டர்வியூவை தடுக்கிறதுக்காக இருக்கலாம். ப்ரெஷர் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறல, அதான் அழுத்தம் சொல்லுவாங்களே. அவரே விஜயனாவே சொல்லியிருக்காரு, அழுத்தத்துக்குலாம் நான் பயப்படுறேன்னா. உண்மையாக அழுத்தத்துக்கு அவர் பயப்பில்லை. இன்ன வரைக்கும் அவர் தைரியமாக தான் நிற்கிறாரு. அவர் கேட்ட ரெக்வஸ்ட்டு சென்னையிலே நான் பார்த்துக்கலாம், தேர்தல் வேலை இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் தைரியமாக இங்கே பார்த்துருக்கலாம். நேற்றே முடிஞ்சிட்ருக்கோம் இந்த பிரச்சனை. இன்றைக்கி நான் நேர்காணல் முடிச்சுட்டு நான் வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இல்லை நீங்கள் டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லி 15ஆம் தேதி எதுக்கு டெல்லிக்கு வர வைக்கிறீங்க? உடனே அன்றைக்கி 15ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் போயிட்டு வந்ததுலேருந்து அவரை வந்து மிரட்டிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. இது கூடவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் கொடுத்து அவருடைய விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பல விமர்சனங்கள் வந்து வச்சுருக்கீங்க. இப்போ விசாரணைக்கு கூப்பிட்ருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் வச்சுருக்கோன்னா நாங்கள் உண்மையாக சொல்லியிருக்கோம். ஸோ நான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்க வரைக்கும் நேற்று அவரை வந்து அங்கே ஆஜராக சொல்லியிருக்காங்க. அவரால் நேற்று போக முடியலன்னு சொல்லிட்டு 17ஆம் தேதி அவருக்கும் மாற்றி டேட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த வாட்டி அவர் நெஞ்ச பூச்சின்னு பயத்தில் வந்து பேண்ட்டு ஃபுல்லாக நஞ்சுன்னு போகாமல் போவார் நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு? நேற்று போகல பிரதர், ஏன்னா நேற்றுமே இருக்கலாம்ல, பயம் தானேங்க. தைரியமாக போகிறதுக்கு அவர்னா தளபதி விஜயா. அவர் வந்து பயந்து ஐயோ அம்மம்மா அப்படின்னு கத்தினே நெஞ்சது. சினிமாலாம் பார்ப்போம் நம்ம அதிகமாக இந்த மாதிரி. இப்போ இங்கே நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த அரசியல் களத்தை வந்து நம்ம சினிமாவில் நிறைய பார்த்துருப்போம். இப்போ இங்கே அப்படி தான் நடக்குது. ஆல்ரெடி ஒரு 2 கட்சி இருக்கும். அந்த படத்தில் சொல்கிறேன், 2 கட்சி இருக்கும். அந்த 2 கட்சியை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு ஹீரோ ஒருத்தர் வருவார்.
அந்த ஹீரோ தான் வந்து அடுத்த அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் அப்படி. ஸோ இந்த பிம்பத்தை எல்லாமே நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம், அது இப்போ ரியல் வேர்ல்டாகவே நம்ம பார்க்குறோம். அந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணி மாட்டிங்கன்னா டக்குன்னு நெஞ்ச பிடிச்சின்னு போய் ஹாஸ்பிட்டலில் பத்துக்கிறது, ஐசியூவில் பத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு வேடிக்கையாகவே இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பயப்படாமல் போவார்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஏன்னா அவர் வந்து எந்த தப்பும் நாங்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி இந்த கரூர் விஷயம் நடக்கும் பொழுது, நடந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது. ஸோ கத்தியால் கீச்சிட்டாங்க, ஒரு கும்பல் வந்தது, ஜென்ரேட்டர் ரூம் ஆஃப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த விசாரணையில் நீதி வெல்லும்ன்றதை தான் நாங்கள் நம்புகிறோம். எப்போ என்டிஏ கூட்டணி விசஸ் தாவேகா கூட்டணி எதிர்பார்க்கலாம்? இல்லை, டீயும் காஃபியும் ஒன்றும் சேராதுல்ல. ரெண்டுமே பால் தானே. இல்லை, ரெண்டுமே பால்னா டீயும் காஃபி சேர்ந்தா பால் அந்த காம்பினேஷனே கெட்டுரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டீயும் காஃபியும் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகளும் இல்லைன்றது தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போது நேற்று இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாராம். அதாவது சிபிஐ விசாரிக்கணும்னு டெல்லிக்கு கூப்பிட்டு உங்களை கூட்டணியில் சேர விட்டுருவாங்க, டெல்லிக்கு போயிடாதீங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னதா செய்திகளில் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நிறையா வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிபிஐ விசாரணை, டெல்லி பயணம், இந்த பக்கம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் வராரு அப்படிங்கிறதுக்குள்ளே ஏதாவது மறைமுக லிங்க் ஏதாவது இருக்கா? எப்படி? அழுத்தம் இருக்கலாம், லிங்க்குன்றதை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக அழுத்தம் இருக்கலாம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன சூழ்நிலைன்றது தெரியும், கலை நிலவரம் என்னன்றது தெரியும். நீங்களும் எவ்வளோ சர்வே எடுத்துருப்பீங்களா, நீங்களும் எத்தனையோ ஏரியாஸ் போய் சர்வே எடுத்து போட்டிருக்கீங்க, நானே பார்த்தேன் சில வீடியோஸ்லாம். பட் இருந்தாலுமே வந்து அழுத்தம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அவர் வந்து அமீர் அவர்கள்லாம் வந்து அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் தாவேக்கா இன்னும் கீழே போகல. இல்லை, என்டிஏ கூட்டணிக்குள்ளே தாவேக்கா இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவர் வந்து அட்வைஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு போகல. அவர் வந்து ஒரு போதை பொருள் வச்சிருந்த மிகப்பெரிய குற்றவாளியாக கருதப்பட்ட அவரும் ஒரு நபர். ஸோ நம்ம அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம எடுத்து பேச முடியாது. சரி, நம்ம வந்து கொஞ்சம் அரசியல் மாண்போடு பேசுறதுனால மரியாதையாக பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் எப்பேற்பட்ட ஆள், எப்படி இருந்தார்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதுதான் நான் ஆரம்பமே சொல்லிட்டேன்ல பிரதர், டீயும் காஃபி ஒன்றும் சேராது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் கண்டிப்பாக அழுத்தம் இருக்கும். டு த எக்ஸ்ட்ரீம் கோர் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சார் பிரதர், நேற்று இன்சிடென்ட் எடுத்துக்கோங்க பிரதர். மார்னிங் விஜயநாயகிக்கு நேர்காணல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வருது. மதியானம் ஜனநாயகன் படம் மறுபரிசீலனை ஒத்தி வைப்புன்னு போட்டு வருது. எதுக்கு ஒத்தி வைப்புன்னு கேட்டால் உடம்பு சரியில்லையா, ஒத்தி வச்சுட்டாங்க. சரி, ஓகே. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நியூஸ் வந்து விஜய் அவர்கள் உடனடியாக டெல்லி வந்து சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் வருது. எதுக்கு வருது? ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் எதுக்குன்னா, நேர்காணல் பண்ணிட்டா இவங்க கேண்டிடேட்ஸ் போட்டுருவாங்க, இவங்க தனித்து நிற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ரெடி. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம்னு சொல்லுவோம். விக்கிரவாண்டி மாநாட்டில் 234 தொகுதியிலும் தனித்து நிற்க தாவேக்கா ரெடியாக இருக்கிறதுன்றதை விஜயனா சொல்லிட்டார். எங்களை நம்பி சில பேர் வரலாம் இல்லையா அப்படின்றது வந்து சில கட்சிகள் மக்களுக்கு நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து சேர்ந்தா ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்குன்னு நாங்கள் சொன்னோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் வரல. அது அவங்களோட விருப்பம். ஏன் பார்த்தீங்கன்னா, இங்கே சில கட்சிகள் வந்து போன வருஷம் ஒரு மாதிரி பேசிட்டு இந்த வருஷம் போய் திமுக கூட்டணியில் இணைஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது முதல்ல திமுகன்ற பேரே வந்து கூட்டணி திமுகன்னு மாற்றிடலாம் போல், கூதிமுகன்னு மாற்றிக்கலாம் போல். ஏன்னா அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. ஓகே, அந்த எனக்கு நீங்கள் கூட போயிடாதீங்க, அண்ணா அறிவியலை பக்கம் போயிட்டு ஏதாவது சென்செக்ஸ் எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வாப்பா உடனே தூக்கி கூட்டணியில் போட்டுக்கிறான்னு போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அழுத்தங்கள் ஜாஸ்தி இருக்குது. இப்போது ஒரு பத்திரிகையாளர் சொன்ன ஒரு விஷயந்தான், தேர்தல் டேட்டு நேரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தேர்தல் டேட்டே தள்ளி போகுதுன்னா தாவேக்காவும் என்டிஏவும் கூட்டணி சேர போகிறதுனால தான் அந்த டேட்டே தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதை நீங்கள் இது ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம், இது கரெக்டான ஒரு கொஸ்டின். எங்களுக்குமே இந்த டவுட் இருக்குது. ஏமா லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் டைம் இந்த டைமுக்குலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 10ஆம் தேதிக்குள்ளெல்லாம் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் டேட்டு. ஏன்னா நான் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு நின்னேன், எனக்கு தெரியும். ஏன்னா எந்த டைமில் போய் நான் வேலை செஞ்சேன், எந்தெந்த டைமில் எங்கே போயிட்டு இருந்தேன் அப்படின்றத நல்லா ஜட்ஜ் பண்ண முடியும். அடுத்த மாதம் நேரம் தேர்தலே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஏப்ரல் 24 தேர்தல் நடந்தது போன தடவையா? 2020 ஏப்ரல் 6 சட்டமன்ற ஏப்ரல் 6 நடந்தது. அப்போது இந்த வாட்டி இப்போது டேட் என்ன, இன்னைக்கு 11 டேட்டு, இன்னும் 20 நாள் எப்படி? இப்போ சப்போஸ் வச்சாலும் அந்த ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள்ளே தானே வைக்கணும். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில், சரி செகண்ட் வீக்கில் வச்சா கூட
ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே வைப்பாங்க இல்லையா. ஸோ எப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து ப்ரெஷரைஸ் மாதிரி எல்லாரையும் போட்டு தள்ளி இதுதான் எலெக்ஷனு இதான் முடிய போகுதுன்றது இது ப்ரீ பிளான்டாக கூட நான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து வெறும் தாவேக்கா என்டிஏ கூட்டணிக்காக மட்டும் நான் பார்க்கல. இந்த 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 செனாரியோ வந்து வெறும் தாவேக்கா என்டிஏ கூட்டணிக்காக மட்டும் பார்க்கல. ஒரு எல்லா கட்சிக்காரர்களையும் ஒரு ப்ரெஷரைஸ்டு, அதாவது அந்த லாஸ்ட் மினிட்ல போய் நிறுத்தி ஒரு ப்ரெஷரை கொடுத்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரமாக ஃபார்ம் ஃபில் பண்ணி அவசரமாக எடுத்துன்னு போய் வச்சு அதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் இல்லைப்பா உன் ஃபார்ம் ரிஜெக்டட் தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை அந்த லாஸ்ட் 20 நாளில் சுட சுட போயிட்டு இருந்துச்சுன்னா பாதிக்கப்படக்கூடியது மக்களாக தானே இருப்பாங்க. போக்குவரத்து இடையூறுகள், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து மக்களுக்காக இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னமும் நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் மக்களை பற்றி பேசுகிறீங்க, இன்னும் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து மக்களுக்காக மட்டும்தான் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இருந்தால் இவ்வளோ ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டு போன ஒரு ஆட்சியில் போய் யாரும் கூட்டணி சேர மாட்டாங்க. அதில் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நேற்று மாநாடுக்கு போயிட்டு வரும்போது வாயில்லா ஜீவன் ஒரு மாடு இச்சி சாவடிக்கிறாங்க. அது ஒன்றும் செய்தியாலாம் எதுவும் வராதுங்க. எப்படி வரும்? இதே தாவேக்கா பண்ணிருந்தா வாயில்லாத ஜீவனை கூட விட்டு வைக்காத தற்கூரிகள்னு கேட்பாங்க. இல்லை, 10 லட்சம் பேர் மாநாடு கிட்ட வந்திருக்காங்க, அதில் ஒரு இயல்பான ஒரு விஷயம். சரி, நீங்கள் நேற்று அந்த விஷயம் இயல்புன்ட்டீங்க. ஒரு மாடு இறந்தது இயல்பான விஷயம்னு சொல்ல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்னா 10 லட்சம் பேர் நீங்கள் அது நான் வந்து அது பெருசாக நான் இது பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ப்ளூ கிராஸ் எங்கே போச்சுன்னு தெரில, இப்போ எங்கே போயிருக்குன்னு தெரியல. இதே தாவேக்கா பண்ணியிருந்தா உடனே ப்ளூ கிராஸ் உள்ள வந்திருக்கும். விலங்குகள் வாழ்வுரிமைன்னு சொல்லிட்டு ஒரு டீம் உள்ளே இறங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பல பேர் இறங்குவாங்க. சரி, ஓகே, அது விட்டுருவோம். ராமநாதபுரத்துலேருந்து கமோதின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லேருந்து ஒரு திமுக பிரபல நிர்வாகி ஒருத்தர் வந்து காரில் வர்றாரு. மதுராந்தங்க கிட்ட ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, கர்ப்பமான லேடியை அடித்து தூக்கி சாவடிச்சிட்டார். இது யாருக்குன்னா தெரியுமா? என்கிட்ட வீடியோ இருக்குது, ஆக்சிடென்டான வீடியோவே இருக்குது, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அந்த வீடியோவை அந்த 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 கர்ப்பமான பெண் அங்கேயே மரணம். பொதுமக்கள் வந்து அவரை அடித்து பிடிச்சி ஸ்டேஷனில் எத்தனை போய் ஒப்படைச்சிருக்காங்க. நைட்டு ரிலீஸ் ஆகிட்டாங்க. கேட்டதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுங்களா? ஹைவேஸில் இது சகஜமா? சரி, சகஜம். அவங்க 2 பேர் உயிர் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டு போன ஒரு தமிழ்நாட்டில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இங்கே டிஜிபியே இல்லை, பொறுப்பு டிஜிபி இருக்காங்க. பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பே இல்லாமல் தான் இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு தெரியுதுங்களா? இதுக்கு இடையில இந்த தட்டுப்பாடு வேறு. இப்போ சோத்துக்கு பஞ்சம் வந்துடும் எலெக்ஷன் டைமுக்குள்ளே. இன்றைக்கி எல்லாம் எதை நம்பி போகிறோம்? எதை நம்பி நம்ம இருக்கோம்? கேஸ் தானே. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் கேஸ் தானே இருக்குது. எல்லார் வீட்டில் சமைக்கிறது கேஸ் வச்சு தானே சமைக்கிறாங்க. யார் கரண்ட்டை வச்சு சமைக்கிறாங்க? இப்போது யாருமே அவ்வளோவா இல்லை. பேச்சுலர்ஸ், ஹோம் ஸ்டேயில் இந்த ரூம் ஸ்டே எடுத்து பண்ணுறவங்க, ஒர்க்கர்ஸ், வெளியூர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இங்கே குடும்பமாக வாழ்வாதாரமாக இருக்கிறவங்க வந்து எங்கே போவாங்க? சிலிண்டர் இல்லைன்னா கட்டை வச்சு தான் கொளுத்தணுன்ற ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா அதுக்கு ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க எங்கே போய் கட்டை வச்சு கொளுத்துவாங்க? 60 மாடி 70 மாடின்னு கட்டிடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலே கட்டிடுறாங்க. அவங்களாம் எங்கே எத்தனை போய் கட்டை வச்சு கொளுத்துவாங்க? ஸோ அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை நம்ம இருக்கும். தேர்தல் தள்ளி வைக்கிறதுனால மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களான்னு கேட்குறீங்களே, அதுக்கான ஆன்சர் இது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.